கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று லூர்து மலையிலே காட்சி தந்த நம் அன்னை கன்னிமரியாவின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே அன்னையின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியானது ரிஹானா ரித்தி என்ற குழந்தை பிறந்து 115 நாட்களான இந்த குழந்தைக்கு நல்ல உடல் நலம் கிடைத்ததற்கு நன்றி பலியாக இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்றைய திருப்பலியானது ஷானோன் என்ற குழந்தையின் 11வது பிறந்தநாள் விழாவுக்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குழந்தை நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடும் ஞானம், கல்வி இவற்றில் சிறந்து விளங்கவும் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குழந்தைக்காகவும் இன்று இறையருள் வேண்டுவோம். மேலும் அர்ஷிமா ஷபானை என்பவர்களுக்கு கிடைத்த உடல் நலத்திற்கு நன்றி பலியாகவும், மேலும் இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் தொடர்ந்து கிடைக்கவும், இறை பராமரிப்பும் இந்த பிள்ளைகளோடு உடனிருந்து வழிநடத்தவும் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்களுக்காகவும் இன்று இறையருள் வேண்டுவோம். மேலும் இன்றைய திருப்பலியானது செல்வி கனகபாய் என்பவர்களுக்கு இறைவன் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், மேலும் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டி வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்களுக்காக மன்றாடுவோம். மேலும் பெயர் சொல்ல விரும்பாத நபர் ஒருவர் வேலை செய்த ஊதியம் கிடைக்கவும், பிள்ளைகளின் கல்வி சிறக்கவும், குடும்ப தேவைகள் நிறைவேறவும் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். இந்த குடும்பத்தாருக்காகவும் நாம் இறைவனுடைய அருள் வேண்டுவோம். மேலும் ஆன் வசந்த ரீஜா, ஷான் ஜோயல் என்ற குழந்தைகளின் உடல் சுகத்திற்காகவும், இறைவனின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கவும் புனித அந்தோனியார் வழியாக வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். இவர்களுக்காகவும் இன்று இறைவனுடைய அருள் வேண்டுவோம். மேலும் கிறிஸ்டினா ஷெரா என்ற குழந்தைக்கு நல்ல உடல் நலம் கிடைக்கவும், இந்த குழந்தைக்கு இருக்கின்ற கட்டி இறைவன் அருளால் கரைந்து செல்ல வேண்டுமென்று வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குழந்தைக்காகவும் நாம் இறைவனின் அருள் வேண்டுவோம். மேலும் பெயர் சொல்ல விரும்பாத நபர் ஒருவர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாக இன்றைய பலியை ஒப்பு கொடுக்கின்றார். இவருக்கும் தொடர்ந்து இறைவன் தன்னுடைய அருளையும் ஆசீரையும் அளித்து வழிநடத்த இவருக்காகவும் இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். மேலும் பெயர் சொல்ல விரும்பாத நபர் ஒருவர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும், குறிப்பாக நல்ல உடல் நலத்தை அளித்தமைக்கும் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். இந்த சகோதரருக்காகவும் இவருடைய குடும்பத்தாருக்கும் இறை அருள் மன்றாடுவோம். மேலும் இன்று தன்சியா என்ற குழந்தையின் 9வது பிறந்தநாள் விழா நன்றி பலியாக இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குழந்தைக்கும் நல்ல உடல் நலம் கிடைக்கவும், இக்குழந்தை நல்ல முறையில் படித்து வாழ்விலே முன்னேற இறைவன் ஆசீர்வதித்து இக்குழந்தையை வழிநடத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மேலும் டித்லி மிஸ்ரின் என்ற குழந்தைக்கு இறைவன் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், தொடர்ந்து நல்ல உடல் நலத்தோடு இக்குழந்தை வாழ இறைவன் அருள் புரிய வேண்டி வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குழந்தைக்காக இறைவனின் அருள் வேண்டுவோம். இன்னும் கிறிஸ்துராஜ் என்பவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்துள்ள நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நலமோடு வாழ வேண்டி வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குடும்பத்தாருக்காகவும் இறைவனின் அருள் வேண்டுவோம். மேலும் ஃபெமின் சியோலின் என்ற பிள்ளைகள் என்பவர்கள் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகள் பெனிலின் என்பவர்களுக்கு இறைவன் செய்துள்ள நன்மைகளுக்கு நன்றியாகவும்,
பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் நல்ல உடல் நலனோடு வாழவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த குடும்பத்தாருக்காகவும் சிறப்பாக இந்த குழந்தைகளுக்காகவும் வேண்டுவோம். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இறைவனின் அருள் வேண்டுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்து நமக்கு நலமான வாழ்வையும் வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தந்துள்ள தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியானது இறந்து போன திரு அலெக்ஸ் என்பவருடைய 16ஆம் ஆண்டு நினைவு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அதேபோல இறந்து போன திருமதி சாரதா என்பவருக்காக நினைவு திருப்பலியாக இன்றைய பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறந்த இந்த அடியார்களை இறைவன் தன்னுடைய இரக்கத்தினால் பாவ தலைகள் அனைத்திலிருந்தும் விடுவித்து இவர்களுக்கு முடிவில்லாத விண்ணக மகிமையில் புனிதர்களோடு பேரின்ப வாழ்வை அளித்தருள வேண்டுமென்று நாம் இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே அன்புமிக்க சகோதரமே, இறைவனின் திருக்கூட்டமே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் புனித லூர்தன்னை பெருவிழா வாழ்த்துக்களையும் பகிர்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது எமது பக்த சபை ஒருங்கிணையம். பெர்னதத் என்ற ஏழை சிறுமிக்கு மரியன்னை பிரனஸ் என்ற மலையில் உள்ள மசபல் குகையில் 18 முறை காட்சி கொடுத்தார். மரியன்னை ஒவ்வொரு முறையும் காட்சி கொடுக்கும் போது பிள்ளைகளாகிய நம்மீது கொண்ட பேரன்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. நாமே அமல உற்பவம் என்று தன்னைத்தானே பெர்னதத்துக்கு உரைத்ததும், குருக்களுக்காக ஜெபிக்கவும் நம் பாவங்களுக்காக பொருத்தனைகள் செய்யவும் வேண்டிக் கொண்டார் மரியன்னை. மேலும் மண்ணுலக வாழ்வில் துன்பங்கள் உண்டு என்றும் விண்ணுலக வாழ்வு பேரானந்தம் என்று உரைப்பதையும் வரலாறு பதிவு செய்கிறது. ஆகவே லூர்தன்னையின் பெருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் அவர் நம்மீது கொண்டிருக்கும் அளவு கடந்த அன்பை உணர்ந்து வாழ்வோம், பாவத்திலிருந்து மனம் மாறுவோம், பலியினில் இணைவோம். இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய விழாவை திருச்சபை என்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. அன்னை எப்போதுமே நம்மோடு உடன் இருக்கக்கூடியவளாய், நமக்காக பரிந்து பேசக்கூடியவளாய், துன்பம் கண்ணீர்கள் கவலைகளோடு வரக்கூடிய மக்களையெல்லாம் அரவணைக்கக்கூடியவராய் நம்முடைய தாய் அன்னை மரியாள் இருந்து கொண்டிருக்கின்றாள். எனவே அந்த அன்னையினுடைய அன்பையும் அன்னையினுடைய அருளையும் நிறைவாக பெற்றுச் செல்ல வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த விழா திருப்பலிக்கு மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் அன்னையின் வழியாக எல்லா விதமான அருள் ஆசிரியையும் உங்களுக்கு நிறைவாக பொழிய வேண்டும். அந்த அருள் ஆசிரியை நாம் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு துய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. முன்னுரை. தந்தையாம் கடவுள் இவ்வுலகின் மீது கொண்ட அன்பால் இயற்கையும் உயிரினங்களையும் படைப்பின் மேன்மையாய் மனிதனை படைத்தார். தாம் படைத்த அனைத்தும் மீது நிறைவு கொண்டவராய் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கலைநயத்துடன் எடுத்து கூறும் தொடக்க நூல் வாசகத்திற்கு மனம் இணைவோம். விவிலியத்தை கையில் எடுப்போம். நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 20 2ஆம் அதிகாரம் 4 வரை உள்ள இறை வார்த்தைகள். தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி வலிகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி வலிகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகம் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகளும் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவுற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவுற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயோ தந்தையை பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் தூய லூர்து அன்னையினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லூர்து அன்னையினுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அன்னையானவள் பெர்னதத் என்ற அந்த ஏழை சிறுமிக்கு காட்சி கொடுத்து அவர்கள் அந்த சிறுமியிடம் என்ன கூறினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய மனதிற்கு முதலிலே வருவது, அவர் ஒரு பரிந்துரையாளராக நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் இருந்து சமர்ப்பித்து எல்லா அருள்வரங்களையும் பெற்றுத்தருகின்ற ஒரு அன்னையாக இருக்கிறாள் என்பதை தான் நமக்கு முதலிலே திருச்சபை கற்றுக் கொடுக்கின்றது. அன்னை மரியாள் ஒரு பரிந்துரையாளர், அப்படி தானே? அதுதானே சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு. அன்னையிடம் செல்லுங்கள், அன்னையிடம் உங்களுடைய தேவைகளை முறையிடுங்கள், நம்பிக்கையோடு அவளிடம் கேளுங்கள், அவள் உங்களுக்கு பெற்று தருவாள் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற படிப்பினை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே யாரை தேடி முதல்ல தேடி வருவோம்? யாரங்க தேடி போவோம்? அன்னை மரியாதை தான் தேடி போவோம், அப்படித்தானே? அம்மா யாரை தேடி, பிள்ளைங்க யாரை தேடி போவாங்க? முதல்ல அம்மாவை தானே தேடி போவாங்க. அம்மா இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே இல்லை. தாய் இல்லை, தாய் இல்லாமல் பிள்ளைங்க நல்லா வளர முடியுமா? வளர முடியுமா? முடியாது. தாய் இல்லைன்னா பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியாது. அதுதான் உண்மை. தந்தை இருக்கலாம், ஆனால் தந்தை யாருடைய உதவியை நாடுவார்? உடனே
என் பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை, அதனால் நான் இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரை பார்க்குறதுக்கு? குழந்தைகளை பார்க்குறதுக்கு. அதானங்க. அதே இது ஒரு பெண் கணவனை இழந்தால் 2 குழந்தைகளை வச்சுருக்க அந்த அம்மா என்ன சொல்லும்? வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்னால் அது அவங்க என்ன சொல்லுவாங்க? வேண்டாம், என் பிள்ளைகளை அடுத்தவன் ஒருத்தன் வந்து நல்லா வளர்ப்பானா? வளர்க்க மாட்டான். என் பிள்ளைகளுக்காண்டி நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன செய்யும்? வேற திருமணம் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் இன்னொரு துணையை நாடுவார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு பெண்ணினால் தான் ஒரு குழந்தையை சீரும் சிறப்புமாக என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும். தாய் இல்லாமல் அவளுடைய குழந்தை, ஒரு சில குழந்தைகளை பாருங்கள், அதில் அந்த குழந்தைகள்ட்ட சரியான ஒழுக்கம் இருக்காது, ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்காது. ஆனால் அந்த குழந்தைகளை பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அருகில் யார் இல்லை? அம்மா இல்லை. அதே போன்றுதான் நம்முடைய தாயாம் திருச்சபை நம்மை முதல்ல அன்னை மரியாளை நோக்கி வர அழைக்கின்றது. ஏனென்றால் அவள் இறைவனுடைய தாய். இறைமகன் இயேசுவை இந்த உலகிற்கு கொண்டு வந்தவள். ஆகவேதான் இறைமகன் இயேசுவை எவ்வாறு அவள் வளர்த்தெடுத்தாள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பல துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், வேதனைகள் எல்லாம் சந்தித்தாலும் தன்னுடைய மகனோடு உடன் இருந்தாள். ஒவ்வொரு நொடி பொழுதும் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தாள். இறுதி வரையிலும், அவர் சிலுவையிலே உயிர்விடுகின்ற வரையிலும் அவளுடைய உடனிருப்பை தன்னுடைய மகனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தாள். மகன் செய்வதை எல்லாம் நல்லதென கண்டாள். அவனுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவரோடு உடன் பயணித்தார். எந்த ஒரு தாயாவது மகனுடைய சாவை நேரில் நின்று பார்த்தா என்ன வேதனை இருக்கும்? அப்படித்தானே? நம்மனா விடுவோமா நம்ம பிள்ளைய? ஒரு ஊரில் ஒரு நல்ல காரியம் செய்யணும். அந்த காரியம் செய்யும்போது பல பிரச்சனைகள் வரும். மகனை அடிப்பாங்க, இல்லைன்னா கொலை கூட பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் தாய்மார்கள் யாராவது உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டோம். அப்படி தானங்க? ஏன்? என் பிள்ளை என்னுடைய பிள்ளை, ஏன் அடுத்தவனுக்கு பிரச்சனைக்காண்டி இவன் போய் உயிரை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? உனக்கு எதுக்கு இந்த வம்பு, போவாது, இங்கே இருந்து பிடிச்சி வச்சிருவோம். ஆனால் அன்னை மரியாள் அதை செய்யவில்லை. தன்னுடைய மகனுக்கு ஊக்கத்தை கொடுத்தாள், தைரியத்தை கொடுத்தாள், வீரத்தை கொடுத்தாள். மகனே, இந்த மனித குலத்திற்காக, இந்த மனிதகுலம் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த மனிதகுலம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக நீ சென்று வா, உன்னோடு நான் உடன் இருக்கிறேன் என்று உடன் பயணித்து சிலுவையிலே உயிர் விடுகின்ற வரையிலும் அவரோடு உடன் இருந்தாள். அதுக்கப்புறம் அந்த அன்னை மரியாள் அங்கிருந்து விலகி போனாங்களா? போகலை. மகன்தான் போயிட்டார். இனி இந்த உலகத்திலே இறைவனுடைய மகனுடைய நற்செய்தி சென்றடைய வேண்டும். யாரை அழைக்கிறாங்க? யாரை கூட்டி சேர்த்தாங்க? சீடர்களை கூட்டி சேர்த்தார்கள். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து இறந்தோடனே நம்ம பொழப்பெல்லாம் போச்சுடா, இனிமேல் நமக்கு வாழ்வு என்ன, நம்ம பழைய தொழிலுக்கே போவோன்னு சொல்லிக்கிட்டு அங்கே சிதறொண்டிருந்த சீடர்கள் அவங்களுடைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மீண்டுமாக அவர்களை எல்லாம், சீடர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற ஒரு தாயாக இருந்து இறைவனிடமிருந்து தூய ஆவியை பெற்று கொடுத்து அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு மீண்டும் ஆக்கமும் ஊக்கமும் வீரத்தையும் தைரியத்தையும் கொடுத்து, செல்லுங்கள் என் மகன் கொடுத்த அந்த கட்டளையை ஏற்று நீங்கள் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சீடர்களை அனுப்பிவிடுகின்ற தாயாக இருக்கின்றாள். துவண்டு போய்விடவில்லை. அந்த தாயானவள் துவண்டு போய்விடவில்லை. மன உறுதியோடும் மன ஆற்றலோடும் சக்தியோடும் எல்லாவற்றையும் அவள் தாங்கிக் கொண்டு ஒரு வீர பெண்மணியாக அவள் புரட்சிகரமாக சீடர்களை நற்செய்தி அறிவிப்பதற்கு அனுப்பிவிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதுதானே விவிலியம் நமக்கு சொல்லி தருது, அதுதானே? ஆனால் நம்மனா என்ன ஆயிரும்? ஒரு சில பிரச்சனைகள் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? தோண்டு போயிடுவோம். நம்மள்கிட்ட இனி இதுக்கு மேலே எனக்கு போராடுறதுக்கு சக்தியே இல்லை சாமி, நான் போராடி பார்த்துட்டேன், இனி என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? அப்படியே முடங்கி போயிடுவோம். அப்படி தானேங்க? நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே, பலவீனமானவர்கள். கொஞ்ச நாள் போராடலாம், 1 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் போராடலாம். அதுக்கு பிறகு நம்ம போராட்டம் எல்லாம் போச்சு, இனி என் உடம்புல சக்தியும் இல்லை, போராடுறதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அன்னை மரியாள் அதை செய்யவில்லை. அவள் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை.
தந்தை மீது இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. மகனுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சீடர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அனுப்பிவிடுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள். ஆகவேதான் எப்பொழுதும் அவளுடைய உடனிருப்பு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரையிலும் மீண்டுமாக இந்த நற்செய்தி எல்லா இடங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக சீடர்களோடும் அவளுடைய உடனிருப்பு இருந்தது. ஒரு தாயை போல் அவர்களை தேற்றி, பயந்து ஒளிந்திருந்த அந்த சீடர்களை எல்லாம் தேற்றி நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள். ஆகவே அன்னை மரியாள் எப்பொழுதுமே உடனிருக்கின்ற, நம்மோடு உடனிருக்கின்ற தாயாக இருக்கின்றாள். அவளுடைய உடனிருப்பு தான் இந்த திருச்சபையை இன்று வளர்வதற்கு காரணமாக இருக்கின்றது. ஒரு தாயினுடைய உயிரோட்டமான ஒரு வார்த்தைகள், தாயினுடைய ஒரு உயிரோட்டமான செயல்பாடுகள் குடும்பத்தை என்ன செய்யும்? வாழ வைக்கும். அப்படிதானங்க? இன்னைக்கு அம்மா வீட்டில் சோகமாகனா அந்த வீடு எப்படி ஆயிரும்? எப்படிங்க ஆயிரும்? இன்னைக்கு எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்கன்னா அதை பார்க்கும்போது என் வீடு சந்தோஷமாக இருக்கும்? வீடு ஃபுல்லாக சோகமாயிரும். ஒரு தாய் சோகமாகி விட்டால் என்றால் அந்த இல்லமே என்ன ஆயிருது? சோகமாயிருது. அந்த தாய் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இல்லம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தாய் எல்லா துன்பங்களையும் தன்னுடைய உள்ளத்திலே அவள் எடுத்துக்கொண்டு குழந்தைகள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவள் துன்பத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொள்வாள். அதுதான் தாய். பல நேரம் அந்த தாய் பட்டினி கிடப்பாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன இருக்காது? வீட்டில் சாப்பாடு இருக்காது. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவளுடைய துன்பங்கள், சோகங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மறைத்து வைத்துவிட்டு குழந்தைகளுக்காக வாழ்வை தியாகமாக்குகின்றவள் தான் ஒரு தாய். அதை தான் அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தாள். இயேசு கிறிஸ்துவை கோயிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது சிமியோன் கூறிய வார்த்தை, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும். அன்னைக்கே சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியே இருக்காது, நீ எப்பொழுதுமே துன்பத்தை தான் சந்திப்பேன். சிமியன் சொன்னாரா இல்லையா? இதே இது நம்ம மட்டும் சொன்னனுங்களா ஒரு வார்த்தை, இந்த சாமியாருக்கு வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா, இவர் என்ன இப்பமே இப்படி சொல்றார் அப்படின்னு. அந்த சிமியோன் அன்னை மரியாளை நோக்கி கூறுகின்றார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று. அப்பமே அன்னை மரியாளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் சொன்ன வார்த்தையிலேயே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு சாமின்றோம். அதே மாதிரி தான் அன்னை மரியாவுக்கு ஆயிருக்கும். அப்படி தானே? அவள் அப்போவுமே நினைத்திருப்பாள் என்ன நடக்க போகுது என்று. இருந்தாலும் அந்த வார்த்தையை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், பெரிதாக எடுத்திருப்பா, ஆனால் என்ன செஞ்சாங்க, அதையெல்லாம் எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து கொள்ளாமல் மகனுடைய லட்சியத்திற்காக அவள் வாழ்ந்தவளாக இருக்கின்றாள். அந்த உடனிருப்பு தான் முக்கியம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்போ என்ன சொன்ன, தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தை நல்ல முறையில் வளரும். இன்றைக்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு நேரமே கிடையாது. அப்படி தானே? பிள்ளைங்களுக்கு தங்களுடைய நேரத்தை கொடுப்பதற்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளோடு எப்பொழுதுமே உடனிருக்கின்ற பெற்றோர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி பிறந்த உடனே இப்போமாவது கவர்மெண்ட்டு 1 வருஷம் லீவு கொடுத்துருக்கு. அப்படி தானே? மெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லிட்டு 1 வருஷம். முன்னாடியெல்லாம் 3 மாதமோ 6 மாதமோ தான் கொடுப்பாங்க. இப்போவும் 1 வருஷம். 2 பேருமே வேலை பார்த்தா என்ன செய்கிறது? 1 வருஷம் லீவ் எடுக்கிறது. அடுத்து அந்த லீவு முடிஞ்சோடனே நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளை யார்கிட்ட கொடுத்துட்டு போவோம்? யார்கிட்ட? வயசான அந்த அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு, அம்மா பார்த்துக்க, இந்த புட்டி பாலை எல்லாம் கலக்கி வச்சுருக்கேன், நேரத்துக்கு நேரம் பிள்ளைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை யாருக்கு கையில் கொடுத்துட்டு போயிடுறோம்? நம்ம அப்பா அம்மா கையில் கொடுத்துட்டு போயிடுறோம். அது யாருக்கு அரவணைப்பில் வளருது? தாத்தா பாட்டியோடைய அரவணைப்பில் வளருது. சில நேரங்களில் அந்த பிள்ளை அந்த பாட்டியை பார்த்து அம்மானு கூப்பிடும். சொந்த அம்மாவை இது யாருக்குன்னே தெரியாது. அப்படி தான் சில வீடுகளில் இன்னைக்கு குழந்தை வளருது. சில வீடுகளில் என்ன செஞ்சிடறோம்? அப்பா அம்மா இல்லை, தாத்தா பாட்டி இல்லைன்னா என்ன செஞ்சிடறோம்? இன்றைக்கி க்ரஷ், அப்படி தானே? சின்ன பிள்ளைங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே கொண்டு கொடுத்துட்டு போயிடுவோம். இன்றைக்கி எல்லாம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, அது கொஞ்சம் நடக்க படித்தோடனே கொண்டு எங்கே கொண்டு விட்டுறோம்? நர்சரின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு விட்டுறோம். குழந்தைகள் ஒரு 5 ஆண்டாவது யார் கூட எப்பவுமே இருக்கணும்? யார் கூட இருக்கணும்? பெற்றோர்கள் கூட இருக்கணும். இன்றைக்கி பிறந்து அது கொஞ்சம் வளர்ந்த உடனே நடக்க ஆரம்பித்தோடனே
இந்த சாத்தாங்குட்டியை இங்கே எதுக்கு வச்சுக்கிட்டு கொண்டு அங்கே கொண்டு போட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கட்டும், நான் கொஞ்சம் நேரம் இங்கே நிம்மதியாக இருக்கட்டும். பிள்ளைகளை யாரை என்ன சொல்கிறது? சாத்தாங்குட்டி. ஆமாம், இது இங்கே இருக்கனால எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விட முடியாது. அது அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, அதை இழுத்து போடுது, இதை இழுத்து போடுது. அதனால் கொண்டு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டுறது. அந்த அம்மா அங்கே போனோன்னா அந்த டீச்சர் என்ன செய்யும்? அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு 2 பாட்டு சொல்லி கொடுக்கும். ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. அந்த ஆளை சோறையும் கொடுத்து விடக்கூடிய சோறையோ பாட்டிலேயே அதுக்கு பால் குடிக்கும், அந்த ஆளை தூங்க வைக்கும். முடிஞ்ச உடனே ஒரு 12-1 மணி ஆனோடனே வந்து எடுத்துகிட்டு போங்க பிள்ளைய. இந்த அம்மாவும் போய் எடுத்துகிட்டு வரோம். திருப்பி அங்கே போனோன்னே சாப்பாடு கொடுத்து நீ படுக்க வை. அது ஒரு 4 மணி வரை படுக்க வைக்கிறது. இப்படி தான் குழந்தைகளோடு நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகின்றவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, எப்பொழுதும் நாம் குழந்தைகளோடு உடன் இருக்கணும். நான் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லலை. இன்றைக்கி பிள்ளைகளுடைய அறிவாற்றல் அபாரமாக இருக்கின்றது. சிறு குழந்தைகளுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் உடனே கப்புன்னு படிச்சுக்கிறோம். அந்த காலத்தில் தான் நம்ம மொழிக்கட்டையெல்லாம் அடித்து உடச்சி டீச்சர் கிடையாது. பிறந்த பிள்ளைக்கு உடனே ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தா அது கப்புன்னு பிடிச்சிருது. அந்த குழந்தைகளுக்கு வீட்டிலேருந்து சொல்லிக் கொடுக்கணும். வீட்டிலேருந்து பெற்றோர்கள். இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் ஓரளவு படித்தவர்கள். அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் படிக்கலை, ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கணக்கு நல்லா போடுவாங்க. ஸ்கூல் பக்கமே போயிருக்க மாட்டாங்க, ஆனால் கணக்கு சூப்பராக போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அப்போ உள்ள அறிவாற்றல் அப்படி. இப்போ உள்ள அறிவாற்றல் எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்கு. குறைஞ்சது வீட்டுக்கு எல்லாரும் எம்எஸ்சி பிஎட் இன்ஜினியரிங் எல்லாம் படித்த பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. நிறைய தாய்மார்கள்லாம் படித்தவங்க தான். ஒருவேளை வீட்டுக்காரர் தான் ஏதோ கொத்தனார் வேலையோ இல்லை வேறு வேலை பார்க்கலாம். ஆனால் பிள்ளைங்கெல்லாம் படித்த பிள்ளைங்க தான் இருக்கும். கொத்தனார் வேலை பார்க்கவங்களும் எனக்கு படித்த பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்வோம். எதுக்கு? எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என்னைய மாதிரி என் பிள்ளை கொத்தனார் வேலைக்கு போகக்கூடாது, என் பிள்ளைக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்க அந்த ஒரு ஆசையில் தான் படித்த பிள்ளைய அவன் கேட்பான். இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொத்தனார் வயலுக்கு படித்த பிள்ளையா கேட்குது அப்படின்னு ஒரு நக்கலான பேச்சு. கொத்தனார் அவன் நல்லா தான் வேலை செஞ்சு நல்லா வீடு கட்டியிருப்பான், நல்லா சொத்து வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சில நேரங்கள் என்ன சொல்லும் தெரியுமா? படிக்காத வயலையா எனக்கு கட்டி வைக்கிறியா, நான் அந்த வயலை கட்ட மாட்டேன். இவன் படித்தவன் அயோக்கியமாக இருப்பான். சில நேரத்தில் அவனும் குடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு டீசென்ட் குடிக்கார மாதிரி தெரியுமா, வெளியில் குடித்த மாதிரி தெரியாது படித்தவன். ஆனால் நல்லா தண்ணி அடிக்கிறவனா இருப்பான். சில பேர் டீசெண்டாக இருப்பானுவன், நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு. ஆனால் இவங்க வெளியிலேருந்து பார்த்தா பையன் குடிக்க மாட்டான் போல இருக்குது, நல்ல பையன். பிள்ளையை கட்டி வச்ச பிறகு தான் தெரியும் பையன் குடிக்காரவன். அதுக்கு முன்னாடி கேட்டு அந்த கொத்தனார் இருக்கான், நல்ல பயலாகும், நல்லா சம்பாதிப்பான், உழைப்பான். அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லுது இப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல பசங்களே நம்ம என்ன செய்ய மாட்டோம், நல்ல பிள்ளைக்கு கட்டி கொடுக்க மாட்டோம். கட்டி கொடுத்த பிறகு தான் நினைப்போம், அந்த பயலுக்காவது கட்டி வச்சுருக்க மாட்டானா என் பிள்ளைய, அழகாக பார்த்துருப்பான் அப்படின்னு. ஆக நம்ம என்ன செய்கிறோம்? குழந்தைகளுக்கு உடனிருப்பை கொடுக்க வேண்டும். நம்ம உடனுடன் இருக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு. அப்போ தான் அந்த குழந்தைகளை ஒரு நல்ல முறையில் என்ன செய்ய முடியும், வளர்க்க முடியும். அதனால் நம்ம கொண்டு இன்றைக்கி 2 வயசு ஆகணுன்னு அந்த பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு சரியான அந்த அரவணைப்பும் பாசமும் கிடைக்க மாட்டுது. கல்வியில் நம்ம அந்த பிள்ளைகளை சிறந்து விளங்க செய்கிறோம். அதே மாதிரி அந்த ஆர்வத்தை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் காட்டுறோமா பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டு வரணும், அப்படி தானுங்க, கோயிலுக்கு கூட்டு வரணும், இறை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்கணும். அவங்களுக்கு இதுதான் கடவுளுடைய இறை பக்தி என்பதை சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பிள்ளைங்க இந்த பூசைக்கு வந்திருக்கணும் பார்த்தியாலா? எல்லாரும் பெரியவங்க. பிள்ளைங்கள்லாம் எங்கே போனாங்க, எங்கே போயிருக்காங்க, எங்கே போயிருங்க? டியூஷன். என் பிள்ளை நல்லா படித்து அப்படி டாக்டர் ஆகி இல்லை இன்ஜினியர் ஆகி ஐஏஎஸ் ஆகி பாருங்கள் கோயிலுக்கு கூட கூட்டு வராமல் எதுக்கு கொடுக்குறோம் முக்கியத்துவம்? நம்ம டியூஷன். பிள்ளை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே கொன்று அனுப்பி விடுறாங்க வீட்டுக்கு. இங்கே வந்த பிள்ளைய நிம்மதியாக இருக்க விடுவோமா? திருப்பி டியூஷனுக்கு போ. அது 8-9 மணிக்கு வரும். திருப்பி வந்தோடனே இந்த அம்மா கேட்கும், லேய் வீட்டு பாடம் எல்லாம் எழுதினியாலே? சொல்லுவான், இல்லை அம்மா. லேய் உட்காரலாமாலே, என்னத்தை படித்த எழுது. அவன் சொல்லலாம், வயிறு பசிக்குதுன்னு. நீ எழுதி முடித்தாதான் அவனை சோறு தருவேன். கடைசியில் எழுதி முடித்த பிறகு தான் பையனுக்கு சோறு கொடுக்குறது. பிள்ளைகளை அடுத்து எத்தனை மணிக்கு தூங்க வைக்கிறது? 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்க வைக்கிறது. காலையில் 6 மணி ஆனோடனே லே எலும்புலே ஸ்கூலு பஸ் இப்போ வந்துடும்பலே அப்படின்னு பிள்ளைய ஒழுங்க உறங்க விடாமல் திருப்பி 6:30-7 மணிக்கு இப்போ இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் விடிய முன்னே வந்துட்டு நிற்கிது வீடுக்கு முன்னாடி. உடனே இந்த பிள்ளைகளை அடித்து எழுப்பி முகத்தில் தண்ணியை ஊற்றி எடுத்தாது. அவன் பாதி தூக்கத்தில் குளிச்சும் குளிக்காமலும் தின்னாமலும் அந்த பிள்ளை என்ன செய்யும், உடனே பஸ்ஸில் ஏற்றி விடுறது. இதுதான் அன்றாட வாழ்க்கை இப்போ நடக்குது. ஆனால் கல்வியை கொடுக்கணும், ஆனால் இறை பக்தியை முதலிலே குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போகலை அப்படின்னா வீட்டில் புளியங்கம்பு உண்டு,
மோட்டில் சொருகி வச்சுருப்பாங்க. அன்னை வீடெல்லாம் இதே மாதிரி பெரிய காங்கிரீட் போட்ட வீடெல்லாம் கிடையாது. ஓலை வீடு, என்ன செய்யும், ஓட்டு வீடு. நல்ல புளியங்கம்பில் அடி வாங்கியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். 4 நாள் வலிக்கும், தடவிட்டே தெரியணும். வீட்டிலெல்லாம் மோட்டில் வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு போலியா போகலன்னு சொன்னால் வச்சு வெளுத்துருவாங்க பாருங்க அந்த புளியங்கம்பை வச்சு. அதுக்கு பயந்தே கோயிலுக்கு போவோம். ஏன்னா கடவுள் பக்தியை அந்த காலத்தில் ஊட்டி வளர்த்தார்கள். நீ படிக்கலையே, முதல்ல எங்கே போனோம், கோயிலுக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை 6 மணினா நீ கோயிலில் இருக்கணும். அதான் அங்கேருந்து பார்த்துட்ருப்பாங்க, பையன் யார்கிட்ட பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கானா இல்லையா. பேசிகிட்டு இருந்தான்னா திருப்பியும் வீட்டில் வந்து அடி. இல்லை நீ கோயிலில் பேசிகிட்டு இருந்தல்ல, இல்லைப்பா பேசலைப்பா, போய் சொல்லாதே, போட்டு 2 சாத்து ஏற்றுவாங்க. அப்படி தான் பெற்றோர்கள் அன்று குழந்தைகளை வளர்த்தார்கள். என்னைக்காவது பிள்ளைகளை அடிச்சிருக்கீங்களா? நீங்கள் எத்தனை பேர் அடிச்சிருக்கிறீங்க? என் பிள்ளைய நான் அடிப்பேன் சாமின்னு. நிறைய பேர் அடிக்கிறதே கிடையாது பிள்ளைகளை. கடைசியில் இருந்து எனக்கு இருக்கிறது ஒன்று கண்ணே கண்ணு, நான் எப்படி சாமி அடிக்கிறது? அதன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, பிள்ளைகளெல்லாம் அடித்து வளர்க்காதீங்க, அடித்து வளர்த்தா பிள்ளைகளுக்கு காயப்படணும்னு. அந்த காலத்தில் கொல்லுன்னு கொன்னாங்க நம்மளை போட்டு. ஆட்டி கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடித்தாங்க பெற்றோர்கள். என்ன செத்தா போயிட்டோம், இல்லை நம்மளுக்கு என்ன நோயாக வந்துருச்சு, இல்லை நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே படித்தோம், நல்லா தானே வளர்த்தெடுத்தாங்க. இன்றைக்கி பிள்ளைய தப்பு பண்ணால் ஒரு அடி கொடுக்கறதுக்கு பல முறை யோசிக்கிறோம், அடிக்க மாட்டோம் பிள்ளைகளை. பைபிள் என்ன சொல்லுது? பெரம்பெடுக்காத தந்தை பின்னால் என்ன செய்வார்? வருத்தப்படுவார். சும்மா போட்டெல்லாம் அடிக்கப்படாது. தவறு செய்யும்போது அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கண்டிக்கணும். இது ஒன்றும் இல்லை, பிள்ளை தானே, இப்போ ஒருக்கா தானே பண்ணுச்சு. இந்த அம்மா வந்து அப்பா அடிக்க போவார். அம்மா சொல்ல பிள்ளை அடிக்காதீங்க. யார் பிள்ளைக்கு பரிந்து பேசுறது? யார்? அம்மா. அப்பாட்ட பரிந்து பேசுறது. இதுதான் அந்த வேலையை தான் யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அன்னை மரியாள் செஞ்சிட்டு இருக்காங்க, பரிந்துரையாளராக. கடவுள் தண்டிக்கணும்னு நினைப்பார். உடனே அவங்க சொல்லுவாங்க, வேண்டாம், நீ பாவிகளை தான் மீட்டெடுக்க வந்த, அந்த பாவிகளுக்காண்டி தான் நீ என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதனால் பனிஷ் பண்ணாத, தண்டனை கொடுக்காத, அவர்கள் திருந்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசுகிறது யார்? இந்த அன்னை. ஆகவே தான் அன்னை மரியாள் இல்லாத திருச்சபையை நம்ம என்ன செய்ய முடியாது? யோசித்து பார்க்கவே முடியாது. ஒரு சில பேர் அன்னை மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அன்னை மரியாள் என்ன செய்தாள் அப்படின்னு. அன்னை மரியாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? நமக்காக எப்பொழுதும் இறைவனை நோக்கி, இறைமகனை நோக்கி பரிந்து வீசி கொண்டிருக்கின்ற தாயாக இருக்கின்றாள். ஆகவே அன்னை மரியாள் இல்லாமல் எந்த திருச்சபையும் வளர்ச்சி அடையாது. இன்று கத்தோலிக்க திரு அவை வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால், வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால், அதற்கு காரணம் யார் என்றால் இந்த அன்னையினுடைய உடனிருப்பு, இந்த அன்னையினுடைய பரிந்துரை. எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். புனிதர்கள் அன்னையினுடைய கரத்தையே பற்றி கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். ஏன்? அந்த புனிதர்கள் எப்பொழுதும் அன்னை மரியாவை முதல்ல நற்கருணை, ரெண்டாவது யாருடைய கையை பற்றி கொண்டிருப்பார்கள்? அன்னை மரியாளுடைய கரங்களை பற்றி கொண்டிருப்பார்கள். அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டும். அன்னை மரியாளை எப்பொழுதும் நம்முடைய கரங்களால் அவளை பற்றி கொள்ள வேண்டும். அன்னையே, நீ எனக்கு ஒரு தாய், நான் உன்னுடைய பிள்ளை. உன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் நின்று வழிநடத்தியது போல என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் வழிநடத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த அன்னையை நோக்கி நாம் வேண்ட வேண்டும். இந்த அன்னைகிட்ட போனால் என்ன கிடைக்கும்னு ஒரு சில பேர் இன்னைக்கு மைண்டை மாற்றுறாங்க. அன்னை மரியாளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அது சும்மா ஒரு இயேசுவினுடைய தாய், அதோட பெற்றதோட சரி, அதோட அந்த அன்னை மரியாவை மறந்துடணும்னுவாங்க. அன்புக்குரியவர்களை, அந்த தவறை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அன்னை மரியாளை நமக்கு தாயாக கொடுத்து சென்றிருக்கின்றார். காரணம், இந்த தாய் தான் நம்மோடு உடன் இருக்க முடியும், இவள்தான் நமக்கு வாழ்வை பெற்றுத்தர முடியும், நமக்கு எல்லா விடுதலையையும், நோயிலிருந்து நமக்கு விடுதலையும், உடல் ஆரோக்கியத்தையும், பாவ மன்னிப்பையும், எல்லாவற்றையும் நமக்கு இந்த தாய் தான் பெற்றுத்தர முடியும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இந்த அன்னை மரியாவினுடைய கரம் பற்றி நாம் எப்பொழுதும் நடக்க வேண்டும். லூர்து நகரிலே அவள் காட்சி கொடுத்தாள் என்றால் அந்த சிறுமியிடம் சொன்னதெல்லாம் பாவிகளுக்காக மன்றாடுங்கள், பாவிகளுக்காக மன்றாடுங்கள் என்று. பாவத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவள் இன்றும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகின்ற தாயாக இருக்கின்றாள். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அன்னை மரியாவை நம்முடைய வாழ்க்கையிலே மறந்துவிடக்கூடாது. அவளை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கரங்களிலே
எது இருக்கணும்? எது இருக்கணும்? ஜெபமாலை இருக்க வேண்டும். எத்தனை பேர் வச்சுருக்கீங்க இன்னைக்கு கையில் ஜெபமாலை? கை தூக்குங்க. எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். முதல்ல ஜெபமாலை தான் இருந்துச்சு திருப்பலிக்கு முன்னாடி. எத்தனை பேர் இன்னைக்கு, எத்தனை பேர் கையில் மொபைல் இருக்குது? கை தூக்குங்க. இருந்தாலும் கை தூக்க மாட்டோம். எல்லாரும் மொபைல் வச்சுருப்போம், அப்படி தானே? மொபைல் ஃபோன் இன்றைக்கி எல்லார் கையிலையும் இருக்குது. ஆனால் எது கையில் இல்லை? ஜெபமாலை. அன்புக்குரியவர்களே, அந்த ஜெபமாலை எப்பொழுதும் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆயுதம். எல்லா தீய சக்திகளையும் விரட்டுகின்ற ஆயுதம் அந்த ஜெபமாலை. மறந்துடக்கூடாது. நம்முடைய குழந்தைகள் பள்ளி ஸ்கூல் பேக்கில் கூட அந்த ஜெபமாலையை போட்டு வைக்கணும். இதுதான் உனக்கு பாதுகாப்பு. இந்த ஜெபமாலையை நீ எப்பொழுது உன்னோடி உடன் எடுத்து செல்ல வேண்டும். நீ ஜெபமாலை சொல்கிறியோ இல்லையோ, அட்லீஸ்ட் கையில் அந்த ஜெபமாலையாவது முதல்ல வச்சுக்கிங்க. இன்னைக்கு ஜெபமாலை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைல்ல நமக்கு, அப்படி தானே? நேரம் இருக்கா? நேரமே கிடையாது. ஏன்னா சாமி காலையில் 3 மணிக்கு எழும்ப இந்த சாத்தாங்குட்டியால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் இல்லையா? அப்போ தான் சமைக்கணும். சமைச்சு முடிஞ்ச உடனே இந்த பிள்ளைகளை அனுப்பி விடணும். அடுத்து பாத்திரம் கழுவணும், வீடை துடைக்கணும், அடுத்து துணி துவைக்கணும், காயை போடணும், மத்தியானம் சமைக்கணும், அடுத்து சாயந்தரம் டீ போடணும், அடுத்து நைட்டுக்கு சமைக்கணும். சாமி அதோட நேரம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது ஜபிக்கிறதுக்கு? நமக்கு நேரமே இல்லை. ஜெபமாலை சொல்கிறதுக்கு நேரம் உண்டா? நேரமே கிடையாது. ஆனால் அன்னைக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? குடும்ப ஜெபமாலைன்னு எல்லா வீட்லேயும் இருந்துச்சு. பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் குடும்ப ஜெபமாலை இருந்துச்சு. இன்றைக்கி அந்த குடும்ப ஜெபமாலையெல்லாம் என்ன செஞ்சிச்சு? மறந்து போச்சு. குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற அந்த நிலைமை மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களை, இணைந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக அந்த குடும்ப ஜெபமாலையை நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அதை மறந்துடாதீங்க. ஜெபிக்கலைன்னா இனிமேல் ஜெபியுங்கள். இல்லங்களிலே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த 53 ஜெபமாலை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கி மெதுவாக சொல்லுவோம், அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. நான் இங்கே வரும்போது 53 ஜெபமாலை முடிஞ்சு போச்சு. அப்போ தான் ஏறனே 1வது ஜெபமாலை முதல் ரகசியம் சொன்னாங்க. அங்கே போய் சுடு தண்ணியை குடிச்சு முடிய முன்னாடி இங்கே முடிஞ்சு போச்சு. 10-15 நிமிஷத்தில் 53 மணி ஜெபமாலை இங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ வீட்டில் இருந்தால் இதோடையும் ஃபாஸ்ட்டாக சொல்லுவோம். அப்போ அந்த 53 ஜெபமாலை எத்தனை மணி, எத்தனை நேரம், எத்தனை நிமிஷம் ஆகும்? 10 நிமிஷம்தான் ஆகும். குழந்தைகளோடு இணைந்து தினந்தோறும் இல்லங்களிலே குடும்ப ஜெபத்தை செய்யுங்கள். குடும்ப ஜெபம் இல்லாதனால தான் பல வீடுகளில் பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த மனநிலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம், அந்த ஜெப வாழ்வு, ஆன்மீக வாழ்வு முற்றிலும் நம்முடைய இல்லங்களிலே குறைந்து போய்விட்டது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? இனிமேலாவது ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபமாலையை கையில் எடுக்கணும். பைபிளை தான் எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டோம். ஜெபமாலையை தூக்கணும். ஏன்னா ஜெபமாலையில் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, இறை வார்த்தை தான் இருக்குது. இறை வார்த்தை தானே ஜெபமாலையில் தியானிக்கிறோம். அதுதானங்க தியானிக்கிறோம். மகிழ்ச்சி நிறை பேருண்மைகள் அதில் வரதெல்லாம் என்னது? இறை வார்த்தை. மகிமை நிறை பேருண்மைகள் அதில் வரதெல்லாம் என்னது? இறை வார்த்தை. அடுத்து துயர் நிறை மறையுண்மைகளில் வரதெல்லாம் என்னது? இறை வார்த்தை. ஒளியின் ரகசியத்தில் வரக்கூடியது என்னது? இறை வார்த்தை. எல்லாம் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை நாம் ஜெபமாலை என்ற போர்வையிலே தியானித்து கொண்டு இருக்கின்றோம். அதை செய்யணும். இறை வார்த்தையை நாமும் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளோடு இணைந்து ஜெபியுங்கள். இன்றைய குழந்தைகள் ஆன்மீகத்திலிருந்து விலகி போய்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இறை பக்தி இல்லாமல் போய்கொண்டே இருக்கின்றது. இன்றைய இளைஞர்கள், இளம்பெண்கள், இவர்களுக்கு இறை பக்தி இல்லாமலே போய்விட்டது. ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே திசை மாறி செல்கின்றவர்களாக, இந்த உலகத்தின் போக்கின்படி போகின்றவர்களாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, பெற்றோர்களுடைய சொற்களை கேட்காதவர்களாக, பெரியவர்களை மதிக்காதவர்களாக இன்று பல பிரச்சனைகளிலே, சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆன்மீகம் நம்முடைய குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்விலும் அது குறைந்து போய்விட்டது. ஆகவே ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு நமக்கு துணையாக இருப்பது தான் அன்னை மரியாள். அந்த ஆன்மீக வாழ்விலே நாம் எப்பொழுதும் வளர வேண்டும் என்பதற்காக சீடர்கள் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார், இனி நமக்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்று சென்ற பொழுது, ஆன்மீக வாழ்வை விட்டு விலகி செல்கின்ற பொழுது, இல்லை இல்லை என் மகனோடு நீங்கள் உடனிருக்கின்ற பொழுது நீங்கள் வளர்வீர்கள் என்று அவர்களை மீண்டும் அழைத்து அந்த ஆன்மீக வாழ்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவளாக இருக்கின்றாள். ஆகவே நாமும் ஆன்மீக வாழ்வை நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல்ல ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பான்னு சொல்லி கொடுக்காதுங்க. அந்த காலத்தில் பிள்ளைங்க பிறந்த உடனே அது கொஞ்சம் தெரியாதுன்னா அம்மா பால் கொடுத்துட்டு இருக்கும்போதே யாரை பற்றி சொல்லி கொடுப்பாங்க? எது இயேசு கிறிஸ்துவோ இல்லை ஏதாவது கதைகளை, பைபிளில் உள்ள கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க.
அதனால் பிதா சுதன் போடு மக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிஞ்சு கையை பிடிச்சி பிதா சுதன் பரிசுத்தம் அது சொல்லுதோ இல்லையோ அந்த அம்மா சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஜெபங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ஆக குழந்தை பருவத்திலிருந்து அவர்களை நாம் ஆன்மீக வாழ்விலே இறை விசுவாசத்திலே கட்டி எழுப்புகின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறும். இதைதான் அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகின்றவளாக இருக்கின்றாள். சூசையப்பரோடு இணைந்து இறைமகன் இயேசுவோடு இணைந்து நல்லதொரு குடும்பத்தை இறை விசுவாசத்திலே அவள் கட்டி எழுப்பினார். இறை தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தயாராக இருந்தார். அதேதான் இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அன்னையினுடைய பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட கொடைகள் ஏராளம், வேண்டுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கின்றது. பல திருத்தலங்களுக்கு நாம் செல்கிறோம் என்றால் அன்னையிடம் நாம் முறையிடுகின்றோம். அன்னை நமக்காக இறைவனிடமிருந்து பரிந்து பேசி எல்லாவற்றையும் பெற்றுத் தருகின்ற ஒரு அன்னையாக இருக்கின்றாள். ஆகவேதான் அன்னை மரியாள் மீது நாம் எப்பொழுதுமே ஒரு வணக்கத்தை நாம் செலுத்த வேண்டும், அன்னை மரியாளுக்கு. ஆகவே அன்னை மரியாளுடைய உடனிருப்பையும் அன்னை மரியாளுடைய கரங்களையும் நாம் பற்றி கொள்வோம். எவ்வாறு இறைமகன் இயேசுவை தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் வளர்த்தெடுத்தாளோ அதே போல நாமும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற குழந்தைகளையும் இறை தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வளர முயற்சி செய்ய வேண்டும். இறுதியாக இந்த நற்செய்தியிலே நாம் கேட்டது போல நாம் வெளிவேடக்காரர்களாக இருக்கக்கூடாது என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. தீட்டு என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலிருந்து வருவதுதான் தீட்டு. வெளிவேடக்காரர்களாக நீங்கள் இறைவனை உதட்டளவில் தான் வழிபடுகிறீர்களே ஒழிய உள்ளத்திலிருந்து வழிபடவில்லை என்று இறைவாக்கினர் எசையா எழுதிய நூலை இறைவார்த்தையை அவர் சுட்டி காட்டுகின்றார். அங்கிருந்த சதிசேயர்கள் பரிசேயர்கள் யூதர்களுக்கு. இன்று பல நேரங்களிலே நாமும் வெளிவேடக்காரர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து மாறியவர்களாக தூய உள்ளம் கொண்டவர்களாக நாம் அழைப்பு விடுக்கின்ற விழாதான் இந்த பெருவிழா. லூர்து அன்னை நானே அமலோற்போம் என்று சொன்னாள் என்றால் நான் தூய்மையானவளாக இருக்கின்றேன், நான் பாவக்கரையின்றி ஜெனித்தவளாக இருக்கின்றேன். ஆகவே நீங்களும் தூய உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனில் அவர்கள் யாரை காண்பர்? கடவுளை காண்பர். அதுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கின்றது. நானே அமலோற்போம், நான் தூய்மையானவள் என்று அன்னை மரியாள் பறைசாற்றியது போல நாம் ஒவ்வொருவரும் தூய்மையானவர்களாக இருக்கிறோம் என்று பறைசாற்ற வேண்டும். ஆக நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நீதி உள்ளவர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மை தூய வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தூய உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். அன்னை மரியாள் எவ்வாறு இறைமகனை தன்னுடைய கரங்களிலே ஏந்துகின்ற பாக்கியத்தை பெற்றாளோ அதே போல நாமும் தூய உள்ளம் உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது அந்த இறைமகனை நாமும் நம்முடைய உள்ளங்களிலே தாங்குகின்றவர்களாக அந்த வரத்தை பெறுகின்றவர்களாக மாறுகின்றோம். ஆகவே தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தூய உள்ளம் கொண்டவர்களாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை வழியாக அபரிவிதமாக ஆசீர்வதிக்கவும், அன்னை வழியாக உங்களுடைய குடும்பங்களை எல்லா தீங்கு நின்றும் இறைவன் விடுவித்து உங்களுக்கு நலமான சமாதானமான மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த வழியிலே மன்றாடுகிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்னை எப்போதுமே நமக்காக பரிந்து பேசக்கூடியவளாக இருக்கின்றாள். நம்மோடு உடன் பயணிக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். நம்மை வழிநடத்தக்கூடியவளாக இருக்கின்றாள். நம்மை அரவணைக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். அந்த அன்னையிடத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அன்னை நமக்காக தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை இப்போது எடுத்துரைப்போம். அன்பு அன்னையே, அன்பின் செயல்கள் எங்கள் வாழ்வில் நிரம்பிடவும் பிறர் அன்பு செயலில் எங்களை அர்ப்பணிக்கவும் உமது பேரன்பில் எங்களை நிரப்பிடவும் வேண்டுமென்று அன்னையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் அன்னையே, நாட்டில் நலிந்த ஏழை எளியவர்களின் வாழ்வு மேன்மை அடையவும் பாவ செயல்கள் குறைந்து
நல்ல செயல்கள் பெருகிடவும் போதையின் பாதையில் விழாமல் உமது அன்பு பாதையில் பயணிக்க வேண்டிய அருளை நல்கிட அன்னையே உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை நல்கும் அன்னையே, எம் பிள்ளைகளாகிய 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களையும் உமது ஆசிரால் நிரப்பிடவும், பொது தேர்வை தெளிந்த பார்வையுடனும் கூரான அறிவுடனும் நல்ல ஆரோக்கியத்துடன் எழுதவும், அதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெற்றிடவும் வேண்டி அன்னையே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுமைகளின் நாயகியாம் அன்னையே, சமுதாயத்தில் நோயினாலும் குழந்தையின்மையாலும் வேலை வாய்ப்பின்மையாலும் போதை பழக்கத்திற்கு அடிமையினாலும் அனைத்தையும் இழைந்து அமைதியை தொலைத்து வாழும் மக்களை இனம் கண்டு எல்லா மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அமைதி நிலைக்கவும் வேண்டிய அருளை பொழிய அன்னையே உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். லூர்து நகர் அன்னையே, ஏழை பெண்ணை தேடி சென்று காட்சியளித்த அன்னையே, இன்று எங்கள் சமுதாயத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமலும் ஊடகங்களுக்கு அடிமையாகியும் நாகரிக மோகத்தில் வாழ்ந்து கொண்டு தங்களை இழந்து வாழ்கிறார்கள். இந்நிலை மாறி எல்லோரும் உம் அன்பின் அரவணைப்பில் வாழ உமது அன்பை பொழிய அன்னையே உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூடி கரங்களை குவித்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காய் இந்த நேரத்தில் நாம் மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருந்துங்களை வழிநடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காய் நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்னையும் எங்களுடைய அன்னையுமான புனித லூர்து அன்னையினுடைய திருப்பாதத்திலே நாங்கள் கூடி வந்து மன்றாடுகின்றோம். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்யக்கூடியவரே, இதோ இந்த இடத்துல என் பிள்ளைகள் ஏறெடுத்திருக்கக்கூடிய அத்தனை விண்ணப்பங்களுக்கும் நீர் கனிவாய் செவிசாய்ப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த பலியிலே கலந்து கொண்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொடும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர்களோடு கவலைகளோடு உம்முடைய திருப்பாதத்திலே நாடி தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் குறிப்பாக பிறந்து 115 நாட்களான அன்பு குழந்தை ரிஹானா ரித்தி, இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் பேரு நீர் கொடுக்கக்கூடிய பரிசு என்று சொல்லி திருப்பாடல்கள் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீ கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, அன்பு பிள்ளைக்கு நீர் நல்ல உடல் வள சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. இதோ இந்த இடத்திலிருந்து நம்முடைய பிரசன்னம் அன்பு பிள்ளை கடந்து போகும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லா விதமான குறைபாடுகளையும் நீர் மாற்றுவீராக. அன்பு பிள்ளைக்கு நல்ல உடல்வள சுகத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, உம்மை அறியாமல் இந்த உலகத்திலே எதுவுமே இயங்காது. நீர் இல்லாமல் இந்த உலகம் ஒரு அணுகூட அசையாது. ஆண்டவரே, நீரே அன்பு பிள்ளையை படைத்திருக்கிறீர். நீரே அன்பு பிள்ளை இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்திலே கொண்டு வந்த அந்த குழந்தை ஒரு ஆசீர்வாதமாய் நீ குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரை தொடர்ந்து அன்பு பிள்ளையை உம்முடைய சிறகின் கீழ் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எந்த தீமைகளும் எண்டாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நல்ல உடல்வள சுகங்களை நீர் கட்டளையிடுவீராக. எந்த குறைகளும் இல்லாதபடி அன்பு பிள்ளை நிறைவோடு வாழ, மகிழ்ச்சியோடு வாழ நீர் அருள் புரியும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். வழிநடத்தும். பல்வேறு நோய் நொடிகளோடு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அன்னையை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, அனைத்து பிள்ளைகளினுடைய நோய் நொடிகளிலிருந்தும் நீர் விடுதலை கொடுப்பீராக. உடல் உள்ள சுகத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்திலே பிரச்சனைகளோடு நிற்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அன்பு ஆண்டவரே, நீர் அன்பு பிள்ளைகளுக்கு வாழ்விலே சமாதானத்தை, நிறைவை நீர் கட்டளையிடும்.
என்னென்ன தேவைகள் அன்பு பிள்ளைகளினுடைய உள்ளங்களில் இருக்கிறதோ, வெளியே சொல்ல முடியாத வருத்தத்தோடு உள்ளத்திலே அழுது கொண்டு நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய கண்ணீர்களையும் நீ காண்பீராக. ஆண்டவரே, என்று இஸ்ரேல் மக்களை நீர் விடுவிக்க இறங்கி வந்தது போல ஆண்டவரே, எப்பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும். எப்பிள்ளைகளினுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்க பெற்று அன்பு பிள்ளைகள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு அன்பு பிள்ளைகள் வாழ நீர் அன்பு பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகின்ற பொழுது அன்பு பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை அன்பு பிள்ளைகள் எடுத்து செல்ல, அந்த ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நிலைத்திருக்க நீர் அருள் புரிவீராக. இந்த நாளிலும் நன்றி மற்றும் வேண்டுதல் பலியோடு நிற்கக்கூடிய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளினுடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் கேட்டருளும். தேவைகள் அனைத்தையும் சந்தியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும். திருமண வரன்களுக்காய் நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன்களை கொடும். குழந்தை செல்வங்களுக்காய் நிற்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து குழந்தை செல்வங்களை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். முதியவர்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, முதுமையான வயதிலே உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை அன்பு பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக நீர் அருள் புரிவீராக. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது, நீ செல்லும் இடமெல்லாம் நீ காக்கும்படி என் தூதருக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னவரே, தீவன் தாக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அரணாக கோட்டையாக இருந்து வழிநடத்தும். எல்லா தேவைகளையும் சந்தியும். எங்களை வழிநடத்தி செல்வீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிபொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததாம் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் முறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தார்கள். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் உம்மடியார்களை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இன்று திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்கின்ற அலெக்ஸ், சாரதா என்ற உம்மடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். இறந்தோர் அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலராகிய புனித பதுவை அந்தோனியார், திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயம்
மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளே அப்பா தந்தை என்று இளைக்கேசு கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கனிவிட அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர உங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு வழங்கக்கூடிய அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். எம்மேல் இரக்கம்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். யூபிலி இறைவேண்டல்
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம் குளித்துறை மறைமாவட்ட இறை மக்களை யூபிலி ஆண்டை மகிழ்ந்து கொண்டாட அழைப்பவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். இறைவார்த்தையின் ஒளியில் காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்ந்து விளிம்பு நிலை மாந்தரின் எளிய குரலுக்கு செவிமடுத்து அர்ப்பண உணர்வோடு பணியாற்றி பங்கேற்பாலும் பங்களிப்பாலும் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக எம்மை மிளிர செய்யும். இந்த யூபிலி ஆண்டில் நாங்கள் எங்கள் அருள்வாழ்வை புதுப்பிக்கவும் பிறரோடு ஒப்புரவு செய்து நல்லுறவையும் அமைதியையும் உருவாக்கவும் ஆண் பெண் வேறுபாடுகளை களைந்து சமத்துவ சகோதரத்துவ உணர்வில் வளரவும் நீதியை நிலைநாட்டி உரிமை வாழ்வை ஏற்படுத்திடவும் எம்மை வழிநடத்துவீராக. அருள் தரும் இவ்வாண்டில் பகைமைகள் பிரிவினைகள் வேறறுத்து திருநிலை பொதுநிலை இடைவெளி நீக்கி கிறிஸ்துவின் மனநிலையில் வேரூன்றி அனைவரும் உம் பிள்ளைகள் எனும் தோழமை உணர்வோடு இறையாட்சி கனவை நனவாக்கிட ஈடுபட்டு உழைக்க அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவனின் பராமரிப்பும் அன்பர் இயேசுவின் தோழமையும் ஞானம் மிகுந்த ஆவியானவரின் வழிகாட்டுதலும் அன்னை மரியாவின் உடனிருப்பும் எமது வாழ்வை வளப்படுத்துவனவாக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு ஒரு பெரிய விழா. அன்னை மரியாள் லூர்து மலையிலே காட்சி தந்த அந்த நாளை நினைவுகூர்ந்து இன்று நாம் பெருவிழா கொண்டாடினோம். இந்த விழா நல்லபடியாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சிறப்பாக இன்று திருப்பலிக்கு தலைமையேற்று இனிய பாடல்களாலும் பக்தி நிறைந்த இறை வேண்டல்களினாலும் நம் அனைவருக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இறை வேண்டல் செய்த தந்தை அவர்கள், தந்தை அருள் அவர்கள் மருதங்கூடு ஊரிலே பிறந்து தற்போது சூசைபுரம் என்ற வன்னியூர் கிராமத்திலே பங்கு தந்தையாக பணியாற்றுகின்றவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் பல பங்குகளிலே தந்தை அவர்கள் சென்று நற்செய்தி கூட்டங்கள் மூலமாக இறை பிரசன்னத்தை மக்கள் உணரச் செய்து மக்களுக்காக மன்றாடி இறைவனுடைய அருள் வரங்களை பெற்றுக் கொடுக்கின்றவர்கள். இன்று நம்முடைய அழைப்பேற்று நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து சிறந்த ஒரு திருப்பலி நிறைவேற்றி நம் அனைவருக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் இறை வேண்டல் செய்த தந்தை அருள் அவர்களுக்கு பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு இன்று சிறந்த ஒரு அருளுரை வழங்கியவர்கள் தந்தை பென்சிகர் அவர்கள். குழித்துறை மறை மாவட்டத்திலே பிறந்து திருவனந்தபுரம் மறை மாவட்டத்திலே அருள் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய பங்கு தந்தையோடு ஒரே குறுமடத்தில் இணைந்து படித்தவர்கள். ஃபாதர் பென்சிகர் அவர்கள் இப்போது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவனந்தபுரம் மறை மாவட்ட பகுதியில் ஒன்றாகிய பூத்துறை கிராமத்திலே சிறப்பாக அருள் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள். இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய ஊருக்கு வருகை தந்து நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் சிறந்த படிப்பினைகளை தந்து அன்னை மரியாவிடத்தில் நாம் பக்தி கொள்ளவும் குடும்ப ஜபமாலை ஜபிப்பதும் குடும்பத்திலே நல்ல ஒழுக்கத்தையும் இறை பக்தியையும் உருவாக்குவதையும் நமக்கு படிப்பினையாக கற்றுத்தந்து
சிறந்தோர் மறையுரையாற்றினார்கள். அன்னையினுடைய காட்சியை நமக்கு அழகாக சித்தரித்து அன்னையை பற்றி நாம் நல்ல சிறந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு உதவினார்கள், நம்மை சிந்திக்க செய்தார்கள், ஜபிக்க அழைத்தார்கள். எனவே தந்தை பன்சிகர் அவர்களுக்கும் பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்கள் அனைவர் சார்பில் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழிபாடு சிறப்பாக அமைப்பதற்கு இன்றைய திருப்பலியை சிறப்பித்த அன்பிய ஒருங்கிணையம் மற்றும் வழிபாட்டு குழுவினர் சிறந்த முறையிலே தயாரித்து நாம் பக்தியோடும் ஈடுபாட்டோடும் திருப்பலியிலே பங்கு பெற உதவினார்கள். அவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உளமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருப்பலியிலே நாம் இன்னும் அதிக ஈடுபாட்டோடு பங்கு பெறுவதற்கு இன்றைய பாடகர் குழுவினர் சிறந்த முறையிலே பாடல்கள் பாடி நமக்கு பக்தி உணர்வை எழுப்பினார்கள். அவர்களையும் அனைவர் சார்பில் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், நன்றி கூறுகின்றேன். இந்த விழாவுக்காக 2-3 நாட்களாகவே நல்ல ஏற்பாடுகளை செய்த பங்கு அருள்பணி பேரவை உறுப்பினர்கள், குறிப்பாக பங்கு பேரவை நிர்வாகிகள் முழுமூச்சாக உழைத்தார்கள். அவர்களையும் அனைவர் சார்பில் பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய உபதேசியார், ஆலய பணியாளர், நம்முடைய பீட சிறுவர்கள் அனைவரும் இந்த வழிபாட்டில் நமக்காக உதவினார்கள். அவர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று வழிபாட்டிலே ஏராளமான மக்கள் பங்கேற்று சிறந்த முறையிலே வழிபாட்டில் பங்கு கொண்டீர்கள். நீங்கள் பங்கு கொண்ட முறை எங்களுடைய பக்தி உணர்வையும் தூண்டுவதாக இருந்தது. எனவே உங்கள் அனைவரையும் பாராட்டி அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இன்று திருப்பலி முடிந்தவுடன் அன்பு விருந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனை நம்முடைய திருமண மண்டபத்திலே சென்று அந்த உணவை அருந்தி செல்லுமாறு அனைவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய விழாவை நாம் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்காக திருப்பலியை நிறைவேற்ற வாய்ப்பை கொடுத்து உங்களுடைய பங்கு தந்தை அன்பு அண்ணன் ஆண்ட்ரூ அவர்களுக்கும், உங்களுடைய இணை பங்கு தந்தை அன்பு தந்தைக்கும், பங்கு பேரவை, அன்பிய ஒருங்கிணையும் பக்த சபைகள், பங்கு மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே தந்தை பென்சிகர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகளையும் விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. மாசில்லா அன்னையே, எம் பங்கு குடும்பங்களில் நாங்கள் குடும்ப வளர்ச்சிக்காய் எடுக்கும் அனைத்து திட்டங்களிலும் முயற்சிகளிலும் எங்களோடு உடனிருந்து எங்கள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக நன்றி அன்னையே, நன்றி. தன்னலமற்ற அன்னையே, எமது பங்கில் அர்ப்பண உள்ளத்தோடு பணிபுரியும் பங்கு அருள்பணி பேரவை, அன்பிய ஒருங்கிணையம், பக்த சபை ஒருங்கிணையம், மரக்கல்வி மன்றம் போன்ற எல்லா அமைப்புகளையும் வளர்ச்சியின் பாதையில் நடத்திய உமது அன்பிற்காய் நன்றி அன்னையே, நன்றி. பாசத்தின் அன்னையே, பாசமிகு செயல்களால் எங்களோடு உடனிருக்கும் பங்கு தந்தையர்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது பேரன்பினால் வழிநடத்தி நல்ல உடல் நலத்துடன் காத்திட உமது தாய் அன்பிற்காக நன்றி அன்னையே, நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி
புனித வாழ்க்கையால் உமக்கு ஒளியும் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் மீறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் அன்பு மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.